சீக்கிரம் குணமாக இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உதவுதுங்க. விட்டமின் சி உடலால் உற்பத்தி செய்ய முடியாதுங்கிறதுனால உணவின் மூலம் தாங்க நமக்கு கிடைக்கும். அதற்கு மரவள்ளிக்கிழங்கு உதவுதுங்க. இதை தவிர்க்க வேண்டியவங்க யாருன்னு பார்த்தா, கல்லீரல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, பக்கவாதம், அலர்ஜி இருக்கிறவங்க இந்த கிழங்கை எடுத்துக்கக்கூடாது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் இயற்கையாகவே சைனைடு இருக்கிறதுனால சில தீங்கை விளைவிக்கக்கூடியதுங்க. இந்த கிழங்கை பச்சையாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா தைராய்டு, கை கால் உணர்வு இல்லாமல் போகுமா, நடையில் தடுமாற்றத்தையும் உண்டு பண்ணுங்க. மரவள்ளிக்கிழங்கு சேரக்கூடாத உணவுகள் என்னன்னு பார்க்கலாமா? மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இஞ்சி, சுக்கை வந்து எடுத்துக்கக்கூடாதுங்கிறாங்க. மரவள்ளிக்கிழங்கில் கருப்பு நிற கோடுகள், புள்ளிகள் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இது உயிருக்கே ஆபத்தில் முடிஞ்சிருவாங்க. மரவள்ளிக்கிழங்கை வாங்கின 2 நாட்களுக்குள்ளார அதை வந்து யூஸ் பண்ணணுங்க. மரவள்ளிக்கிழங்கு முறையாக நம்ம வேக வச்சு அப்பப்போ நம்ம வந்து உணவில் எடுத்துக்கலாம். மைதாவிலேருந்து தயாரிக்கப்பட்ட உணவுகளை விட மரவள்ளிக்கிழங்குலேருந்து தயாரிக்கப்படும் உணவுகள் தான்